என்னுடைய ஜெப நேரத்தில் எந்த குறைவும் இல்லை, அதிகாலையில் எழுந்து அவரை நான் தேடுகிறேன் என்றெல்லாம் நாம் சிந்தித்துக் கொண்டிருப்போம். ஆனாலும் ஒரு சில சிறையிருப்பு எனக்கு இருக்கிறதே ஆண்டவரே என்று நாம் அவரை கேட்டுக்கொண்டு இருப்போமே. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார், அந்த சிறையிருப்பு நீங்கும்படி நீங்கள் துதித்து பாட வேண்டும் என்று. பவுலும் சீலாவும் அன்று இரவு துதித்து பாட ஆரம்பித்தார்கள். அவர்கள் அந்த நிலையை குறித்து முறுமுறுக்கவில்லை. ஆண்டவரே, உம்முடைய ஊழியத்தை தானே செய்தோம், ஏன் எங்களுக்கு இந்த சிறையிருப்பு என்று அவர்கள் முறுமுறுக்கவில்லை. தேவனிடத்தில் கேள்வி கேட்கவில்லை, அவ்விசுவாசமாய் போய்விடவில்லை. அவர்கள் நினைத்தது ஒன்னே ஒண்ணுதான், என்னுடைய வாழ்க்கையில எந்த சூழ்நிலையா இருந்தாலும் கர்த்தரையே நான் கம்பீரமாய் துதித்து பாடுவேன் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டு அன்று நடுராத்திரியிலே அவர்கள் தேவனை துதித்து பாட ஆரம்பித்தார்கள். இன்றைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கும் இந்த சிறையிருப்பு மாற வேண்டும் என்றால் நாம் நடுராத்திரியில் எழுந்து தேவனுடைய சமூகத்தில் நின்று துதித்து பாடும் பொழுது பவுலும் சீலாவும் அவர்களுடைய கட்டுகள் அவிழ்ந்து போனது போல, அவருடைய சிறைச்சாலை கதவுகள் திறந்தது போல, இன்றைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கும் எல்லா கட்டுகளும் அவிழ்ந்து போகும், எல்லா சிறையிருப்பும் கர்த்தரால் விடுவிக்கப்படும். இனி இந்த சிறையிருப்பு நம்மளுடைய வாழ்க்கையில் வராதபடி கர்த்தர் நம்மை விடுவிக்க வேண்டும் என்பதற்காக தான் அவர் இந்த சூழ்நிலையை நமக்கு அனுப்பியிருக்கிறார். எதற்காக? அவரை எப்பொழுதும் நாம் துதித்து பாட வேண்டும் என்று. கர்த்தரையே நாம் துதித்து பாடிக்கொண்டிருக்கும் பொழுது நமக்கு முன்பாக இருக்கும் எல்லா எரிகோவும் தகர்க்கப்படும். இனி உங்களுடைய பாதைக்கு, இனி நம்மளுடைய பாதைக்கு எந்த தடையும் இல்லாதபடி கர்த்தர் செய்து தர வல்லவராயிருக்கிறார். அதற்காக தான் இந்த ஒரு சிறையிருப்பை கர்த்தர் தந்திருக்கிறார். இதை நான் விடுவித்துக் கொள்ள வேண்டும் என்றால் நாம் துதித்து பாட வேண்டும். துதித்து பாடும் பொழுது நம்மளுடைய எல்லா கட்டுகளும் அவிழ்க்கப்படும், சிறைச்சாலை கதவுகள் திறக்கப்படும். தேவன் நம்மை சாட்சியாக வைப்பார். கிறிஸ்துவுக்குள் நாம் சந்தோஷத்துடனும் சமாதானத்தோடும் இந்த வாழ்க்கை வாழ, இந்த பிரயாணத்தில் நாம் முன் செல்ல கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆம்.